வணக்கம் தமிழா. ரயில்வே துறையில் தமிழர்கள் தடம் பதிப்போம். உங்களுடன் தமிழா ஐஏஎஸ் அகாடமி. ரயில்வே தொடர்பான மேக்ஸ், ரீசனிங், சயின்ஸ் அப்டேட்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ ரெகுலராக ரயில்வே தேர்வுக்கு தயாராகக்கூடிய மாணவர்களுக்கு பயனுள்ள விதத்தில் வீடியோ கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நீங்கள் ரயில்வே தேர்வுக்கு தயாராகிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக நம்மளை சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இன்னைக்கு என்ன பார்க்க போனா ரீசனிங் ஃபோர்த், ஓகே, அறிவு கூர்மை மாதிரி வினாக்கள் பார்க்க போறோம். ரயில்வே தேர்வுல ரீசனிங் கொஸ்டின்ஸ் எப்படிலாம் கேட்குறாங்க பாருங்க. அதே மாதிரி வரக்கூடிய தேர்வுகள் ஏஎல்பி, டெக்னீசியன், ஜேஇ, என்டிபிசி, குரூப் டி, ஆர்பிஎஃப், எஸ்ஏ, போலீஸ் அனைத்துக்குமே இதே மாதிரி பேட்டர் தான் கேட்க போறாங்க. ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓகேங்களா. ஒவ்வொரு கொஸ்டின் நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணுங்க, ஆன்சர் செக் பண்ணிட்டு கூட நீங்க வரலாம், ஓகேங்களா. ஸோ அதுக்கு முன்னாடி நம்முடைய தமிழ் அகாடமியில் தமிழ்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு புக்ஸ் நம்ம பேக்கேஜ் பண்ணிருக்கோம், ஸ்டடி பேக்கேஜ் பண்ணிருக்கோம். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1999 மட்டும்தான். ஸோ அதே மாதிரி என்டிபிசி டெஸ்ட் சீரிஸும் தனியாக பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி ஆர்பிஎஃப் கான்ஸ்டபிள் டெஸ்ட் சீரிஸும் போய்கிட்டு இருக்கு. ஸோ மூணுமே விருப்பம் மூலம் வாங்கிக்கலாம். நீங்கள் ஸ்டடி பேக்கேஜ் உடனே உங்களுக்கு என்டிபிசி அண்ட் குரூப் டெஸ்ட் சீரிஸ் ஃப்ரீயாகவே உங்களுக்கு கிடைச்சிட்டு வாங்கிக்கலாம். இல்லை சார் எனக்கு என்டிபிசி வேணா ஆர்பிஎஃப் கான்ஸ்டபிள் வேணும், நீங்கள் ஆர்பிஎஃப் கான்ஸ்டபிள் டெஸ்ட் சீரிஸ் நீங்கள் வாங்கிக்கலாம். ஓகே, ரெண்டில் ஏதாவது ஒரு டெஸ்ட் சீரிஸ் நீங்கள் ஃப்ரீயாக வாங்கிக்கலாம் இந்த ஸ்டடி பேக்கேஜ் வாங்கும்போது மட்டும். இல்லை சார் ஸ்டடி பேக்கேஜ் புக்ஸ்லாம் எனக்கு இருக்குது, டெஸ்ட் மட்டும் வேணுமா, டெஸ்ட் மட்டும் நீங்கள் தனியாக நீங்கள் பே பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 90034400. இது எடுக்கல அப்படின்னா 9750134315 இந்த நம்பர் தொடர்பு கொண்டு நீங்கள் வாங்கிக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின். பின் வருவனவற்றுள் எது கீழே கொடுக்கப்பட்டுள்ள உறவு முறையை சிறப்பாக நிறைவு செய்யும்? இப்போ கண்டுபிடிச்சலாமா? ஆர்ஏடி. ஆர்ஏடி வந்து என்ன இதோட தொடர்புடையது? எஸ்டிஒயோட தொடர்புடையது. ஓகே, இப்போ என்ன இருக்கு? ஆர்னா 18, எஸ்ன்னு எவ்வளோ? 19. அப்போ எனக்கு என்ன இருக்கு? 1 கூடி இருக்கு. அடுத்து ஏனா 1, டி அன்னைக்கு எவ்வளோ? 4. அப்போ 1 இருந்து 4 எவ்வளோ கூடுது? 1 இருந்து 3 கூட்டினா 4. அப்போ ஃபர்ஸ்ட்ல 1 கூட்டினாங்க, அடுத்து 3 கூட்டுறாங்க. அடுத்து டி அன்னைக்கு 20, ஒய் அன்னைக்கு எவ்வளோ? 25. அப்போ 20 25 என்ன ஆகுது? 5 கூட்டியிருக்காங்க. அப்போ ஃபர்ஸ்ட் 1, அடுத்து 3, அடுத்து 5. இதுதான் கான்செப்ட். அப்போ அதே மாதிரி பிஏடி என்ன வரும்னு பார்க்கலாம். இது என்னது? 2, ஏனா 1, டினா 4. ஓகே, ஃபர்ஸ்ட் எவ்வளவு கூட்டினாங்க? 1 கூட்டினாங்க, அடுத்து 3 கூட்டினாங்க, அடுத்து 5 கூட்டினாங்க. அப்போ கூட்டினா 3, இங்க 4, இங்க 9. இப்போ 3னா சி, 4னா டி, 9னா ஐ. அப்போ ஆன்சர் அது சிடிஐ. ஆன்சர் ஆப்ஷன் செகண்ட். ஓகேங்களா. இந்த மாதிரி என்ன பண்ணும், எழுத்துக்கள் வந்தாலே அதுக்கான எண்கள் போட்டாலே போதும், ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் பாருங்க. சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ல ஒரு கொஸ்டின் கேட்கறாங்க. ABCDEF மற்றும் G 7 பேர் ஒரு வட்டத்தை சுற்றி மையத்தை பார்த்தவாறு அமர்ந்திருக்கிறார்கள். G மற்றும் Dக்கு இடையே A இருக்கிறார். Pக்கு வலதுபுறம் இரண்டாவதாக இருக்கும் C P மற்றும் Fக்கு இடையே இருக்கிறார். Eக்கு அடுத்து P அமர்ந்திருக்கவில்லை. Aக்கு வலதுபுறம் நான்காவதாக யார் அமர்ந்திருக்கிறார்கள்? இதுதான் கொஸ்டின். ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க? ஒரு வட்டத்தை சுற்றி தான் இந்த 7 பேருமே உட்கார்ந்துரும். ஓகேவா? ஸோ ஒரு வட்டம் வரைஞ்சுக்கலாம். எத்தனை பேர்? 7 பேர். 1 2 3 4 5 6 7. ஓகே, அது ஜி மற்றும் டிக்கு இடையே ஏ அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப இடையே ஏன்னு சொல்லும் போது என்ன பண்றது? இது கரெக்டா ஒரு இடத்துல உட்கார வைக்க முடியாது. ஓகே, அப்ப என்ன பண்ணலாம்? அடுத்த ஸ்டேட்மெண்ட் வாங்க. ஓகேவா? இங்க என்ன கொடுத்துறாங்க? டிக்கு வலதுபுறம் இரண்டாவதாக இருக்கும் நபர் சி. ஓகேவா? இப்ப நான் டி எங்க போறேன்? அப்ப டிக்கு இரண்டாவதாக வலதுபுறம் இரண்டாவது, அப்போ 1 2. ஓகேவா? இப்போ வலதுங்கிறது எனக்கு எதிர்கடியார் திசையில இருக்கும், அதை மறந்துடக்கூடாது. வலது வந்து எப்படி இருக்கும்? எதிர்கடியார் திசை. இடது வந்து எப்படி இருக்கும்? கடிகார திசையில இருக்கும். அப்ப இங்கிட்டு தானே எதிர்கடியார் திசை. அப்ப வலது இப்படி தானே போகும். அப்போ 1 2. அப்ப டிக்கு வலதுபுறம் இரண்டாவது இருக்கும் யாரு? சி. இரண்டாவது இருக்கு நம்பர் யாரு? சி போட்டாச்சு. அடுத்து என்ன சொன்னாங்க? பி மற்றும் எஃப்க்கு இடையே இருக்கு. பி மற்றும் எஃப்க்கு இடையே இருக்கிறான்னு சொல்லியிருக்காங்க. அப்ப என்ன பண்ணலாம்? சி இங்க போட்டாச்சு, பிஎஃப் எங்க போலான்னு பாருங்க. ஓகே, இதுவும் கரெக்டா போட முடியல, விட்டுரு. இப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்கவே. இப்ப இதுல என்ன பண்ணிருக்கோம்? டிக்கு வலதுபுறம் இரண்டாவது சி, இது மட்டும் தான் போட்டிருக்கோம். அதே மாதிரி ஜி மற்றும் டிக்கு இடையே ஏ இருக்கிறான். ஓகே, இப்ப நான் டி இங்க போட்டேன்னா அப்ப என்ன பண்றது? நான் ஜி இங்க போட முடியாது. ஓகே, அப்ப ஜி என்ன பண்ணலாம்? இங்க போடலாம். அப்ப டிக்கும் ஜிக்கும் இடையே யார் இருக்கா? ஏ இருக்காரு. ஓகேங்களா. அடுத்து ஈக்கு அடுத்து பி இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஈக்கு அடுத்து பி இல்லை அப்படின்னு சொன்னால அப்ப இங்க இந்த ஸ்டேட்மெண்ட் பாருங்க, பி எஃப். ஓகேவா? அப்ப நான் வந்து நான் பி போட்டேன்னு வச்சுக்குவேன், பி இங்க போடுவேன், எஃப் இங்க போட்டேன்னு வச்சுக்குவேன். இப்போ ரிமைனிங் யார் வரல? இ வரல.
அப்ப நான் இ இங்க போட்டேன்னா இக்கு பக்கத்துல பி எனக்கு இருக்கக்கூடாதுல்ல, ஏன்னா அமர்ந்திருக்கவில்லை தான் சொல்றாங்க. அப்ப என்ன ஆகும், இங்க பி இருக்க மாட்டாரு, எஃப் தான் இருப்பாரு. அப்ப இங்க யாரு இருப்பா, பி. அப்ப சி வந்து என்ன பண்றாரு, டில இரண்டாவது வலதுபுறம் சி, பிக்கும் எஃப்க்கு இடையில சி இருக்காரு, ஈக்கு பக்கத்துல பி அமர்ந்திருக்கவில்லை. கரெக்ட் ஆயிடுச்சுங்களா? இப்ப எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா நீங்க இந்த படங்கள் வரைஞ்சு முடிச்சு ஒரு செக் பண்ணாலும் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஜிக்கும் டிக்கும் இடையே ஏ, டிக்கு இரண்டாவது வலது சி, எஃப்க்கும் பி இடையில சி, ஈக்கு பக்கத்துல பி இல்ல. முடிஞ்சுங்களா? இப்ப கொஸ்டின் பாருங்க, ஏக்கு வலதுபுறம் நான்காவதா யார் அமர்ந்திருக்கா? ஏக்கு வலதுபுறம், அப்ப வலதுபுறம் இந்த சைடு தானே போகும். அப்ப ஏ இங்க இருக்காரு, நான்காவது வலது யாரு, 1 2 3 4. அப்ப ஆன்சர் யார் வரும், எஃப். இந்த மாதிரி தான் கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட், கீழே தரப்பட்ட வகையில் உள்ள உறவுமுறையை சிறப்பாக குறிப்பிடுகிற படத்தை தேர்ந்தெடுக்கும். மோதிரம், ஆபரணம், ஆரம், வைரம் மோதிரம். இதுல எனக்கு எது பொதுவான வார்த்தை, ஆபரணங்கள். ஏன்னா ஆபரணங்கள் வந்து பொதுவானது. அதுல எனக்கு என்ன வார்த்தை பொதுவானது, மோதிரம். அப்ப மோதிரம் வரைஞ்சுக்கிறேன், மோதிரத்துக்குள்ள வைர மோதிரம். ஓகேவா? ஆபரணங்கள், ஆபரணத்துக்குள்ள மோதிரம், மோதிரத்துக்குள்ள வைர மோதிரம். அடுத்து ஆரம்ங்கிறது தனி. ஆரம் வந்து ஆபரணங்களுக்கு வரும், ஆனா மோதிரத்துக்குள்ள போகாது. ஓகேவா? அப்ப ஆன்சருக்கு எது கரெக்டா இருக்கும், ஆன்சர் ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட், கொடுக்கப்பட்டுள்ள படத்தில் கேள்விக்குறியை சிறந்த மாற்றி தேர்ந்தெடுக்கவும். கண்டுபிடிக்கலாமா? 1 3 3 49. 49 7 ஸ்கொயர்ல, இந்த நம்பர் ஃபுல்லா கூட்டினா வருது 7. அதே மாதிரி 64 8 ஸ்கொயர். இந்த நம்பர் ஃபுல்லா கூட்டினா வருது 8. அப்ப அதே மாதிரி என்ன பண்ணுவோம், இந்த நம்பர் ஃபுல்லா கூட்டினா எனக்கு 163 13 ஸ்கொயர். அப்ப இந்த நம்பர் ஃபுல்லா கூட்டினா எவ்வளவு வரணும், 13 வரணும். அப்ப 2 4 கூட்டினா 6. அப்ப 6ஓட எந்த நம்பர் கூட்டினா 13 வரும், 7 கூட்டினா தான் 13 வரும். அப்ப இந்த கேள்வி கொடுத்த என்ன நம்பருக்கு ஆன்சர் வரும், 7 தான் எனக்கு ஆன்சர் வரும். நெக்ஸ்ட், ஏ என்பதன் பொருள் பிளஸ், பி என்பதன் பொருள் மைனஸ், சி என்பதன் பொருள் பெருக்கல், டி என்பதன் பொருள் வகுத்தல். ஓகே, அப்ப இதுக்கான ஆன்சர் என்ன கேக்குறாங்க, கண்டுபிடிச்சலாமா? அப்ப 1 டி எனக்கு என்னது, வகுத்தல் 1, சீனா பெருக்கல் 1, ஏனா கூட்டல், அடுத்து 2 சீனா பெருக்கல் 2, டீனா வகுத்தல் 2, ஏனா பிளஸ், அடுத்து 3 டீனா வகுத்தல் 3, சீனா பெருக்கல் 3, பீனா மைனஸ், இங்க 4 பெருக்கல் 4 வகுத்தல் 4. இப்ப என்ன பண்ணலாம், ஃபர்ஸ்ட் வகுக்கலாம். 1 வகுத்தல் 1 1 தான். அப்ப இங்க எவ்வளவு வரும், 1 பிளஸ், அடுத்து இங்க ஃபர்ஸ்ட் வகுத்துட்டு தான் பெருக்கணும். அப்ப 2 2 வகுத்தா 1, இப்ப எவ்வளவு வரும், 2 பிளஸ், அடுத்து இங்க வகுத்தா 1 3, அடுத்து மைனஸ், இங்க வகுத்தா 1 பெருக்குனா 4. இப்ப பாருங்க, பிளஸ் மதிப்புல மொத்தமா கூட்டுங்க, எவ்வளவு வரும், 6 மைனஸ் 4. அப்ப ஆன்சர் எவ்வளவு வரும், 2. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. அடுத்து கூற்றுகள் முடிவுகள் கொடுத்திருக்காங்க. கியூவின் சகோதரன் பி, கியூவுடைய சகோதரன் யாரு, பி. அப்ப கியூடைய சகோதரன் யாரு, பி. அப்ப பிங்கிறது ஒரு ஆண், கியூவின் சகோதரன் பி. அடுத்து என்ன சொல்றாங்க, பியின் சகோதரன் யார், பியுடைய சகோதரன் யாரு, ஆர். ஓகேங்களா? அப்ப பிங்கிறது ஒரு ஆண், ஆறுங்கிறது ஒரு ஆண். ஆனா அந்த கியூங்கிறது எனக்கு ஆனா பெண்ணான்னு இது மூலம் எனக்கு தெரியவே தெரியாது. கரெக்டுங்களா? இப்ப முடிவுகளை பாருங்க. கியூ ஒரு சிறுமி. ஓகே, கியூ ஒரு சிறுமி அப்படின்னு சொல்றாங்க. இரண்டாவது முடிவு கியூ ஒரு சிறுவன். ஓகே, ரெண்டுல எனக்கு ஏதாவது ஒண்ணுதான் இருக்க முடியும். ஏன்னா இது ஆனா பெண்ணுன்னு எனக்கு தெரியாது. ஏன்னா பிங்கிறது ஒரு ஆண் கம்பல்சரி தெரியும், ஆறுங்கிறது ஒரு ஆண் அது கம்பல்சரி தெரியும். ஆனா கியூங்கிறது ஆனா பெண்ணன்னு எனக்கு கன்ஃபார்மா சொல்லல. அப்ப இங்க என்ன வரும் பாத்தீங்கன்னா, முடிவு 1 அல்லது 2 ஏதேனும் ஒன்று பொருந்தும். ஒண்ணு கியூ வந்து சிறுமியா இருக்கலாம், அப்படி கியூ வந்து ஒரு சிறுவனா இருக்கலாம். ரெண்டுல எனக்கு ஏதாவது ஒண்ணுதான் பொருந்தும், இரண்டுமே பொருந்தாது. 2 மட்டும் பொருந்தாது, 1 மட்டும் பொருந்தாது, 2ம் பொருந்தாது. ஓகேவா? எனக்கு இந்த 3 ஆன்சருமே வர வாய்ப்பே இல்லை. எனக்கு கம்பல்சரி சொல்ல முடியாது, ரெண்டுமே ஒண்ணு சொல்ல முடியாது. ஓகே, ஏதாவது ஒன்று தான் எனக்கு வர முடியும். ஓகேவா? ஆன்சர் எது பெஸ்டா இருக்கும், ஆன்சர் லாஸ்ட் எனக்கு பெஸ்டா இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட், கொடுக்கப்பட்டுள்ள படத்தில் எத்தனை சதுரங்கள் உள்ளன, இதுதான் கொஸ்டின். கண்டுபிடிச்சலாமா? இப்ப பாருங்க, தனித்தனி அதை ஒரு சதுரம் எத்தனைங்கன்னு பாருங்க. 1 2 3 4. அதே மாதிரி உள்ள ஒரு எத்தனை இருக்கு, 9 இருக்கு. ஏன்னா இது ஃபுல்லா எவ்வளவு இருக்கும், 9. அப்ப 4 9 13. அடுத்து 2 சதுரம் எத்தனைன்னு பாருங்க. ஏன்னா இந்த 2 சேரும் போது இதுவும் இதுவும் சேரும் ஒரு சதுரம் கிடைக்குதுங்களா, அதாவது
1 அதே மாதிரி இங்க 2 இங்க 1 3 இங்க 1 4 மொத்தம் கிடைக்கும் 4. அடுத்து 3 சதுரம் சேர்ந்து அமைக்காது 4 சதுரம் எத்தனை பாருங்க உள்ள பாருங்க 1 அடுத்து 2 3 இங்க 1 4. அப்ப 4 சதுரம் சேர்ந்தாலும் ஒரு 4 கிடைக்குது. இப்ப அடுத்து 5 சதுரம் சேர்ந்து கிடைக்காது 6 சதுரம் சேர்ந்து கிடைக்கலாம். இப்ப பாருங்கவே இதுல இருந்து 1 அதே மாதிரி இங்க 1 2 அடுத்து இங்க 1 3 அடுத்து இங்க 1 4. ஓகே 6 சதுரம் சேர்ந்து ஒரு 4. ஓகே அடுத்து என்ன பண்ண போறோம் 9 சதுரம் சேர்ந்து ஒரு 1. அடுத்து மொத்தமா பெருசு ஒரு 1. ஓகேங்களா பெரியது ஒரு 1. மொத்தம் எனக்கு எவ்வளவு பாருங்க 13 17 21 25 27. அப்ப எனக்கு எத்தனை சதுரம் கிடைக்கும் 27 சதுரங்கள் எனக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் கீழே கொடுக்கப்பட்டுள்ள உறவுமுறை எந்த எண் சிறப்பாக நிறைவு செய்யும் 3 என்பது 29 தொடர்புடையது 6 என்பது எதோட தொடர்புடையது கண்டுபிடிச்சலாமா இப்ப 3க்கு 29க்கு என்ன தொடர்புனா 3 கியூப் பண்ணி 2 கூட்டிருக்காங்க ஏன்னா 3 கியூப் பண்ணி 27 2 கூட்டினா 29. அப்ப 6ஓட தொடர்புடைய நம்பர் என்ன வரும் அப்ப 6 கியூப் பண்ணி 2 கூட்டுவோம் 6 கியூப் பண்ண 216 2 கூட்டினா 218. அப்ப ஆன்சர் எது கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் ஏ. அடுத்து ஒரு நபர் கடிகார எதிர் திசையில் 135 டிகிரி திரும்பினார் மற்றும் கடிகார திசையில் 180 டிகிரி திரும்பினார். இப்போது அவர் எந்த திசையை பார்த்து இருக்கிறார். ஓகே இந்த மாதிரி கொஸ்டின் கொடுத்துருங்க அப்படின்னா நம்ம ஸ்டார்டிங் இப்போ எதை பார்த்து இருப்போம் இப்போ நீங்க ஒரு தேர்வு எழுதுறீங்க எந்த பக்கம் தேர்வு எழுதினாலும் ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம் டைரக்ஷன் போடுவோம். ஓகே என்ன வரும் வடக்கு தெற்கு கிழக்கு மேற்கு. ஓகேங்களா இப்போ நான் எதை நோக்கி இருப்பேன் நான் வடக்கு நோக்கி தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருப்போம் கரெக்டா. இப்போ அதே டைரக்ஷன் நான் இருப்பேன் எப்பயுமே அந்த டைரக்ஷன் நம்ம இருக்க போறோம். ஓகேவா வடக்கு நோக்கி தான் இருக்க போறேன். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணா 135 டிகிரி எதிர்கடிகார திசை. அப்ப எதிர்கடினா ஒரு இங்கிட்டு வருமா அப்ப இங்க வந்திருப்பாரு இந்த இடத்துல வந்திருப்பாரு. ஏன்னா கரெக்டா மேற்குக்கு வரணும்னா 90 ஏன்னா வடக்குல இருந்து மேற்கு வர 90 அது கொஞ்சம் தள்ளம்னா எங்க வந்திருப்பாரு இந்த இடத்துக்கு வந்திருப்பாரு. அடுத்து என்ன பண்றாரு 180 டிகிரி கடிகார திசை. அப்ப கடிகார திசை அப்படியே ஆப்போசிட் 180 டிகிரி என்ன ஒரு அப்படியே ஆப்போசிட் வந்துடும். அப்ப இங்க வந்து நின்றுப்பாரு. அப்ப இது என்ன வரும் எனக்கு இங்கிட்டு கிழக்கு இது எனக்கு வடக்கு இது என்ன வரும் வடகிழக்கு. ஓகேங்களா ஆன்சர் என்னது வடக்கில். உங்களுக்கு திசைகள் எதுவுமே கொடுக்கவே இல்லை அப்படின்னா நீங்க ஃபர்ஸ்ட் எந்த பக்கம் பார்த்துட்டு இருப்பீங்க வடக்கு நோக்கி பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. ஓகேங்களா அப்ப வடக்குல இருந்து 135 டிகிரி எதிர் கடிகார திசை. அப்ப 135 டிகிரினா மேற்குக்கும் தெற்குக்கும் நடுவில் இருக்கும். அப்ப 180 டிகிரி கடிகார திசைனா அப்ப என்ன 180 அப்படியே ஆப்போசிட் அப்ப இங்க வந்துடும் என்ன ஆன்சர் வரும் வடகிழக்கு. அடுத்து ஒரு நபரின் வயதிலிருந்து 4 ஆண்டுகளை கழித்தால் மற்றும் 5ஆல் வகுக்கப்பட்டால் அதன் முடிவு அவருடைய பேரனின் வயது. பேரனுக்கு இப்போது 5 வயதுல ஒரு சகோதரி இருக்கிறார். அவனை விட அவள் 6 வயது இளையவள். அப்படியான தாத்தாவின் வயது என்ன. இப்ப பாருங்க அந்த சகோதரிக்கு வயசு எவ்வளவுன்னு சொல்றாங்க எத்தனை வயசா 5 வயசு. அப்ப அந்த பேரனுக்கு இப்ப எவ்வளவு வயசா இருக்கும். அப்ப பாருங்க சகோதரிக்கு 5 வயசுனா இவன் என்ன பண்றா அவனை விட 6 வயது இளையவளா. அதாவது இந்த பையனை விட இவ 6 வயது இளையவர். அப்ப என்ன பண்ணும் இவரோட 6 வயசு கூட்டினோட வரும் 11. இப்ப பாருங்க அப்ப அந்த சகோதரி இவரை விட 6 வயது இளையவர் கரெக்டா வந்துருச்சுங்களா. இப்ப தாத்தாவுடைய வயசு பார்க்க போறோம். தாத்தாவோட வயசு என்ன சொன்னாங்க அந்த முடிவுதான் பேரோட வயசு சொன்னாங்களா. அப்ப பேரோட வயசு எவ்வளோ 11. பேரோட வயசு எவ்வளோ 11. இங்க 5ஆல் வகுத்தாலும் சொன்னா இங்க 5ஆல பெருக்குங்க. இங்க 4 கழிக்கணும்னு சொன்னா இங்க 4 கூட்டுங்க. அப்ப எவ்வளவு வரும் 55 59. ஓகே தாத்தாவோட வயசு எவ்வளவு இருக்கும் 59. இது மாதிரி செக் பண்ணிடலாமா. இப்ப தாத்தாவோட வயசு 53 வச்சுக்கோ 4 கழிங்க எவ்வளவு வரும் 55. 55 5 எவ்வளவு வரும் 11. அப்ப பேரோட வயசு எவ்வளவு 11 வருதுங்களா. அப்ப ஆன்சருக்கு எது கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் எனக்கு சரியானது. நெக்ஸ்ட் 2 சிறுமிகள் எதிரெதிர் திசையில் பயணிக்கிறார்கள். முந்தையவர் ஏயிலிருந்து பிக்கு வந்து போனாரு 25 கிலோமீட்டர் ஸ்பீட்ல 20 மணி நேரம் டிராவல் பண்றாரு. அடுத்து பிங்கிற என்ன பண்றாருன்னா பில இருந்து ஏக்கு போறதுக்கு 25 மணி நேரம் டிராவல் பண்றாரு. அப்ப அவருடைய ஸ்பீடு எனக்கு எவ்வளவு இருக்கு கேட்கறாங்க. எவ்வளவுப்பா இருக்கும் ஆனா 2 பேரும் இடையில சந்திச்சுக்கிறாங்க. அப்ப இங்க என்ன கான்செப்ட் வரும் 25 கிலோமீட்டர் ஸ்பீட்ல 20 மணி நேரம் போறாரு. இவர் 25 மணி நேரம் அப்ப எவ்வளவு கிலோமீட்டர் ஸ்பீட்ல போவாருன்னு கேட்கறாங்க. அப்ப என்ன பண்ண போறோம் எனக்கு ரெண்டுமே ஈக்குவல் தான். ஏல இருந்து பி போறாரு பில இருந்து ஏ போறாரு. ஓகேவா இப்ப எத்தனை கிலோமீட்டர் தெரியாது எத்தனை கிலோமீட்டர் ஸ்பீடு தெரியும் என்ன பண்ணலாம் அப்படியே சமப்படுத்திக்கலாமா 25 கேன்சல். அப்ப ஆன்சர் வரும் 20. அப்ப ஆன்சர் என்ன வரும்
20 கிலோமீட்டர் ஸ்பீடில் இருப்பாரு. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஓகேங்களா? அதாவது இதை பெருக்கினாலும் இதை பெருக்கினாலும் மதிப்பு எனக்கு ஒரே மாதிரி தான் வரணும். அடுத்து பின்வரும் தொடரில் விடுபட்டுள்ள எழுத்துக்களின் குழுவை கண்டறிவும். ஃபர்ஸ்ட் எழுத்து பாருங்க, 13, 15, யூனா 21 டேஷ் ஈனா வரலாம் 5ன்னு சொல்லலாம். அப்படின்னா சில கொஸ்டின் வரும். இசட் 26 அப்படின்னா ஈ வந்து வரும் 31. 31 நாள் 5 நாள் எனக்கு ஒன்று தான். அப்போ இங்க என்ன கான்செப்ட் கண்டுபிடிக்க முடியுமா? இங்க 2 கூடுது, அடுத்து என்ன ஆகுது? ஒரு 6 கூடுது, அடுத்து எவ்வளவுன்னு தெரியவே இல்லை, நம்ம ஆன்சர் பண்ண முடியல. ஓகேங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் இது வச்சனால கரெக்டாக தெரியல. இப்போ அடுத்த ஆப்ஷன் பார்க்குறேன். பின்னு எவ்வளோ 2, ஈனா 5, ஜேனா 10 டேஷ் இசட்னு எவ்வளோ 26. ஓகே, ஃபர்ஸ்ட் எனக்கு என்ன ஆக போகுது? 3 கூடுது, அடுத்த எவ்வளோ கூடுது 5. அப்போ 3 5 அடுத்த எவ்வளோ கூடும் 7. அப்போ 17. அதுக்கப்புறம் கூடும் 9 26 வருது. ஓகே, 17 வருதா? ஓகே, 17 எனக்கு என்னது கியூ. அப்போ இரண்டாவது எழுத்து கியூ எங்க இருக்குன்னு பாருங்க. எங்க இருக்கு? ஆப்ஷன் லாஸ்ட். ஓகே, ஏன்னா முதல் எழுத்து என்னால கண்டுபிடிக்க முடியல, ஆனா செகண்ட் எழுத்து எனக்கு கண்டுபிடிக்க முடியுது. அப்போ ஆன்சர் என்ன வரும்? எஸ்கியூ தான் எனக்கு ஆன்சர். நெக்ஸ்ட் இந்த கொஸ்டினை பாருங்க. குட் என்பது எதை குறிக்கும் அப்படிங்க. ஓகேவா? அதாவது இது ஒரு ஸ்டேட்மெண்ட். ஏன்னா டிஐஆர் எஸ்ஐஎல் ஃபிட் என்பது நைஸ் பிக் ஹோம் என்பதை குறிக்கிறது. அதே மாதிரி இது ஒரு ஸ்டேட்மெண்ட். கோட் கிட்ஸில் என்பது ஹோம் இஸ் குட் என்பதை குறிக்கிறது. அதே மாதிரி பிகாஸ் பிடிஎஃப் ZKRKON என்பது காஸ்ட் இஸ் லோ என்பதை குறிக்கிறது. எனில் குட் என்ற வார்த்தை குறிப்பது எது? ஓகே, மொத்தம் 3 இருக்கு. இந்த 3 வச்சு நம்ம ஆன்சர் பண்ண போறோம். எப்படி கண்டுபிடிக்க போனா குட்டு. இப்போ குட்டு எங்க இருக்குன்னு பாருங்க, இங்க மட்டும்தான் இருக்கு. அப்ப குட்டு இங்க இருக்குன்னா அப்ப இந்த 3ல உள்ளது என்ன ஏதாவது ஒரு ஆன்சர். அப்ப KON ஹிட்டு சில்லு, இந்த 3ல ஏதாவது ஒன்று எனக்கு ஆன்சர் வரப்போகுது. ஓகேவா? அப்ப குட்டு ஒரே ஒரு இடத்துல இருந்துன்னா இந்த 3மே பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு இடத்துல தான் இருக்கணும். ஓகே, இப்ப KON, இப்ப KON எங்க இருக்கு? இங்க இருக்கு. அதே மாதிரி KON இங்க இருக்கு. அப்ப 2 இடத்துல தான் எனக்கு வராது. ஏன்னா குட்டு ஒரு இடத்துல இருந்தா KON ஒரு இடத்துல தான் இருக்கணும். அப்ப 2 இடத்துல இருக்கு. அப்ப இது வராது. அடுத்து ஹிட்டு, ஹிட் இங்க இருக்கு, வேற எங்கேயாச்சும் இருக்கா? ஹிட் இங்க மட்டும்தான் இருக்கு, வேற எங்கேயுமே இல்லை. அப்ப ஹிட் எனக்கு வர வாய்ப்புகள் இருக்கு. அப்ப குட்டு ஒரு இடத்துல இருக்கு, ஹிட் ஒரு இடத்துல இருக்கு. ஓகே, அடுத்து சில், சில் எங்கேயாச்சும் இருக்கா? இங்க சில் இருக்கு, இங்கேயே சில் இருக்கு. அப்ப சில் 2 இடத்துலக்கு வராது. ஓகேவா? அப்ப குட்டு ஒரு இடத்துல தான் இருக்கு, ஹிட்டு ஒரு இடத்துல தான் இருக்கு. அப்ப ஆன்சர் என்னது? ஹிட்டு. நெக்ஸ்ட் கூற்றுகள் முடிவுகள். சில கோப்பைகள் புத்தகங்கள். ஓகேவா? சில கோப்பைகள் புத்தகங்கள், சில கோப்பைகள் புத்தகங்கள். அடுத்து என்ன சொல்ல? சில புத்தகங்கள் சட்டைகள், சில புத்தகங்கள் சட்டைகள். அடுத்து சில கோப்பைகள் சட்டைகளாமா? கோப்பைகள் சட்டைகள் சம்பந்தம் இருக்கா? இல்ல. அனைத்து சட்டைகளும் புத்தகங்கள் கரெக்டா? இதுவும் கரெக்டா இல்ல. அப்ப இரண்டுமே எனக்கு என்னது? பொருந்தாது. ஆன்சர் என்னது? ஆப்ஷன் சி. முடிவு 1 அல்லது 2 ஆகிய எதுவுமே எனக்கு பொருந்தாது. நெக்ஸ்ட் கீழே தரப்பட்ட வடிவத்தை சிறப்பாக நிறைவு செய்யும் படத்தை தேர்ந்தெடுக்கவும். ஓகேங்களா? ஸோ நம்மளே படத்தை வரைஞ்சிடலாம். ஓகே, ஒரு சதுர மாதிரி வரப்போகுது. என்ன பண்ணுவோம்? இங்கிட்ட ஒரு ஏரை வந்து வரப்போகுது. அதே மாதிரி இதை ஃபில் பண்ணணும். அப்ப எனக்கு எப்படி படம் வந்திருக்கும்? ஒரு ஏர் எப்படி வரும், அதே மாதிரி இங்க கொஞ்சோண்டு ஃபில் பண்ணும், இங்க கொஞ்சம் ஃபில் பண்ணும். அப்ப அது மாதிரி எங்க ஆப்ஷன் இருக்குன்னு பாருங்க. எது ஆன்சர் கரெக்ட்? ஆப்ஷன் ஏ தான் எனக்கு சரியானது. நெக்ஸ்ட் அடுத்து பிளஸ் மற்றும் பெருக்கல் மாற்றிக்கொள்ளப்பட்டால் 5 மற்றும் 9 அவற்றின் இடங்களை மாற்றிக்கொண்டால் பின் வருவற்றில் எது எனக்கு சரியான விருப்ப தேர்வாக இருக்கும்? அதை என்ன சொல்லணும்னா அப்படி இன்டர்சேஞ்ச் பண்ண சொல்லணும். பிளஸ் பதிலா பெருக்கல், பெருக்கல் பதிலா பிளஸ். அதே மாதிரி 5க்கு பதிலா 9, 9 பதிலா 5. ஓகே, போட்டுடலாமா? இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ஒவ்வொன்றும் செக் பண்ணி பார்க்குறேன். 9னா 5, பெருக்கல்னா கூட்டல், 5னா 9, கூட்டல்னா பெருக்கல். அடுத்து 2 பெருக்கல், சரி 2 கூட்டல் 2. ஓகேவா? கூட்டல் பதிலா பெருக்கல் போட்டிருக்கேன், பெருக்கல் பதிலா கூட்டல் போட்டேன். 2ங்கிறது 2ஆவே தான் இருக்கும். ஓகேவா? 9 பதிலா 5, 5 பதிலா 9. ஓகே, போட்டாச்சு. ஆன்சர் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும்? பெருக்கணும். இப்போ எவ்வளோ வரும்? 18, முன்னாடி ஒரு 5 பிளஸ் பின்னாடி ஒரு 2. அப்போ ஆன்சர் வரும் 25. கரெக்டாக வருதுங்களா?
அப்போ ஆன்சர் 25 வருது. அப்போ எதை போட்டு ஆன்சர் கரெக்டாக வருது? ஆப்ஷன் ஏவை எடுக்கும் போது எனக்கு ஆன்சர் கரெக்டாக வந்துருச்சு. அப்போ ஆன்சர் எது கரெக்ட்? ஆப்ஷன் ஏ. அப்போ என்ன பண்ணிருக்கோம்? பிளஸ்க்கு பதிலாக பெருக்கல் போட்டோம், பெருக்கல் பதிலாக பிளஸ் போட்டோம். அதே மாதிரி 5க்கு பதிலாக 9, 9 பதிலாக 5. இது ஃபுல்லா நீங்க மாத்திட்டு செக் பண்ணி பாருங்க. ஆன்சர் 25. ஓகே, அந்த ஆப்ஷன் ஃபுல்லா கரெக்டா வந்தா எனக்கு ஆன்சர் கரெக்ட். ஓகேங்களா? நெக்ஸ்ட், தொடரை நிறைவு செய்க. 684, 114, 57, 9.5. இங்க என்ன வரும்? இங்க 684, 100 ரொம்ப கம்மியா தான். அப்ப என்ன இருக்கு பாத்தீங்கன்னா, இங்க 6ஆல வகுத்திருக்காங்க. 6ஆல வகுத்தினா 114 வந்திருக்கும். அதே மாதிரி 114 57 பாதி தானே வருது. அப்ப என்ன பண்ணாங்க? 2ஆல வகுத்திருக்காங்க. அடுத்து 57 9.5 எப்படி வந்துன்னா 6ஆல வகுத்திருக்காங்க. அப்ப ஃபர்ஸ்ட் 6, அடுத்து 2, அடுத்து 6, என்ன ஆகும்? திரும்ப 2. அப்போ 9.5 2ஆல வகுக்க போறேன். அப்போ 9.5 2ஆல வகுத்தா எனக்கு எவ்வளவு வரும்? 4.75 வரும். ஆன்சர் ஆப்ஷன் லாஸ்ட். ஒரு குறிப்பிட்ட குறியீட்டில் MAN என்பது SANM என்று எழுதப்பட்டால், பேட் என்பது SORDW என்று எழுதப்பட்டால், அதே குறியீட்டில் சேல் என்பது எவ்வாறு எழுத முடியும்? இப்ப கண்டுபிடிக்கலாம். MAN எப்படி வந்திருக்கான்? SANM எப்படி வந்திருக்கு பாத்தீங்கன்னா, இந்த M தூக்கி லாஸ்ட்ல போட்டாங்க. அப்ப M தூக்கி லாஸ்ட்ல போட்ட வரும் ANM வரும். ஓகேவா? ANM. அப்ப அது மட்டும் ஃபர்ஸ்ட் எழுத்து S. ஃபர்ஸ்ட் எழுத்து என்னது? S. ஓகேவா? அப்ப அதே மாதிரிதான் WORD. அப்ப W தூக்கி லாஸ்ட் போடுங்க. அப்போ ORD W. ஓகேவா? ஃபர்ஸ்ட் எழுத்து என்னது? S. ஓகேவா? ஃபர்ஸ்ட் எழுத்து வந்து என்னது? கம்பல்சரி S தான் வரும். அதே மாதிரி சேல். இங்க என்ன ஆகும்? ஃபர்ஸ்ட் எழுத்து லாஸ்ட் போடுமா? அப்ப ரிமைனிங் என்ன இருக்கு? ALE. இப்ப ஃபர்ஸ்ட் எழுத்து லாஸ்ட் போயிடுச்சு. ஃபர்ஸ்ட் எழுத்து என்ன வரும்? S தான் வரும். அப்ப ஆன்சர் கரெக்ட். சேல்ஸ். கரெக்ட்டுங்களா? ஃபர்ஸ்ட் எழுத்தை லாஸ்டா போட்டுட்டு ரிமைனிங் உள்ளது அப்படியே வச்சுக்கணும். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் எழுத்து எஸ்ன்னு சேர்த்துக்கணும். அவ்வளவுதான். நெக்ஸ்ட், கொடுக்கப்பட்டுள்ள விருப்ப தேர்வுகளில் பொருந்தாத ஒன்றினை தேர்ந்தெடுக்கவும். கண்டுபிடிச்சலாம். இப்ப கே அப்படின்னா எனக்கு என்ன நம்பர் வரும்? கேனா 11, ஆர்னா 18, என்னன்னா 14, எக்ஸ்னா 24. இப்ப பார்த்து உங்களுக்கு தெரிஞ்சுக்க எது கரெக்ட் ஆன்சரு? ஆப்ஷன் ஏ. ஏன்னா கே. ஏன்னா அதான் ஒற்றைப்படை என்ன இருக்கு, அதெல்லாம் இரட்டைப்படை நம்பரா இருக்குது. நெக்ஸ்ட், அபுவின் கடிகாரம் 4:50 என்கிற நேரத்தை காட்டுகிறது. அதில் நிமிடத்திற்கான முள் வடமேற்கை காட்டுகிறது எனில் எந்த பக்கம் மணி நேரத்தின் முல்லை காட்டும்? ஓகே, ஃபர்ஸ்ட் 4:50க்கான படத்தை வரைஞ்சுக்கலாம். எனக்கு 4:50 படம் எப்படி இருக்கும்? சின்ன முள்ளு கிட்டத்தட்ட 5 கிட்ட நெருங்கிற மாதிரி வந்திருக்கும். பெரிய முள் எங்க இருக்கும்? 50. ஓகேங்களா? எனக்கு இது என்ன திசைன்னு சொல்றாங்க? நிமிட முள் வந்து வடமேற்கு. நிமிட முள் வந்து வடமேற்கு. கரெக்ட் தான். என்னது வந்து வடக்கு தான். இது வந்து என்னது? மேற்கு தான். கரெக்டா தான் சொல்றாங்க. இது வடக்கு, இது மேற்கு, இது கிழக்கு, இது என்னது? தெற்கு. அப்ப நிமிடமுள் வடமேற்குனா மணிமுள் எந்த பக்கம் இருக்கு? தென் கிழக்குல இருக்கு. ஆன்சர் ஆப்ஷன் லாஸ்ட். ஓகேங்களா? ஸோ கண்டிப்பா இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். வரக்கூடிய தேர்வுக்கு இது ரொம்ப ரொம்ப பயனுள்ள வகையில் இருக்குன்னு எந்த ஒரு மாற்றமே இல்லை. ஸோ தொடர்ந்து வீடியோ ஃபாலோ பண்ணுங்க. நீங்க ரயில்வே தேர்வுக்கான வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க கரெக்டான ஒரு தளத்துல இருந்து வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்களுடைய நண்பருக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. அவங்களும் பார்க்கட்டும், பயன்பெறட்டும். நன்றி.